ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே மருமகளே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம துளசி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க, என் அத்தை வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பக்கத்துலேயே ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி வந்து கோவிலுக்கு வராங்க. அவங்களுமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துடுது. நம்ம துளசியும் சின்ன தம்பியும் தான் அந்த லேடியை ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. வர காரு ஆட்டோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நிற்க சொல்கிறாங்க. யாருமே நிப்பாட்டுறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு தள்ளுவண்டி மாதிரி இருக்குது. அந்த தள்ளுவண்டியில் அந்த ப்ரெக்னென்ட் லேடியை போட்டு நூக்கிக்கிட்டே நம்ம துளசியும் சின்ன தம்பியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. இப்போது சின்ன தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க துளசி, இங்கே பாரு சின்ன தம்பி, இவங்க கூடவே இருந்து இவங்க சொந்தக்காரவங்க வர வரைக்கும் நீங்கள் இங்கே இருந்து பார்த்துட்டு வாங்க. நான் போயிட்டு அந்த பத்திரம் எழுதுறவன் இருக்கான்ல, அவனை கண்டுபிடிக்க முடியுமான்னு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஐயோ இங்கே பாருங்கள் சின்னம்மா, நீங்கள் தனியாக போகாதீங்க, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே டெலிவரி ஆனாங்களே அந்த லேடி, அந்த பெயின் வந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து வராங்க. அதுக்கப்புறம் சரி, யாரோ ஒருத்தவங்க வந்த மாதிரி நர்ஸ் சொன்னாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நான் அவங்க கூட வரேன் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பியுமே துளசி கூடவே போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அத்தையை வீட்டை விட்டு போகிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் நடந்துடக்கூடாது, அத்தை நம்ம வீட்டிலே தான் இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அதாவது துளசி வந்து சரி சின்ன தம்பி, நம்ம திடுப்புன்னு ஒரு அவசர வேலையாக வந்துட்டோம், அந்த அக்கா வேற வழியில் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, குழந்த பிறந்துருச்சா, அவங்க சொந்தக்காரவங்க கூட தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சின்ன தம்பியுமே விசாரிக்கிறாங்க. அதே சமயம் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்ததாகவும், அந்த லேடியோட ஹஸ்பண்ட் பேர் வந்து முருகேசன், அந்த முருகேசன்றவங்க வந்திருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முருகேசன் சொன்ன உடனே நம்ம சின்ன தம்பிக்கு ஒரு ஞாபகம் வருது. சிஸ்டர், அவங்க ஃபோட்டோ இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எடுத்து அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டருமே முருகேசனோட ஃபோட்டோவை இங்கே நம்ம சின்ன தம்பிக்கு அனுப்பிவிடுறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே, ஓ இவன் தான் பத்திரிக்கை எழுதுறவன், அதாவது பத்திரம் எழுதுறவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே துளசிக்கிட்ட காட்டவும், சின்னம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் தானே பத்திரம் எழுதுனவன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சின்ன தம்பி, வாங்க சின்ன தம்பி நம்ம உடனே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ சின்னம்மா என்னம்மா இங்கே இம்பிட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லவும், சின்ன தம்பி நமக்கு டைமே இல்லை, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பியை கூட்டிக்கிட்டு துளசி வந்து ஹாஸ்பிட்டல் திரும்ப கிளம்பி போகிறாங்க. இன்னொரு சைடு சிவகாமி வந்து அபிராமி எப்படியாவது அந்த அரண்மனையை விட்டு வெளியேற்ற வைக்கணும், உடனடியாக பண்ணணும், அவள் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி கிட்ட நம்ம அதாவது சிவகாமி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே பவானியுமே சரிங்கம்மா அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அரசியல்வாதி தலைவனையும் கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே இன்னொரு சைடு இங்கே அபிராமி வந்து இந்த எக்காரணத்துக்கூடும் இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அவங்க ஹஸ்பண்டுமே இங்கே பாரு அபிராமி, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போகிற நிலைமை நமக்கு வராது, சின்ன தம்பியும் துளசியும் தான் போயிருக்காங்களே, ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவோட நல்ல ஒரு ஆதாரத்தோடு வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பிக்கையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே போலீஸு இந்த பவானி இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்ததுமே இங்கே சூடாமணி, அத்தை அவ்வளோதான் அத்தை, நம்ம இனி இந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை, கண்டிப்பாக நம்மளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக தான் இங்கே போலீஸும் அந்த தலைவரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்கே பாரு சூடாமணி, நீ சும்மா இரு, பயப்படாத, அது எப்படி நம்ம வீட்டை விட்டு நம்மளவே அவங்க வெளியே அனுப்பிடுவாங்களா, அதெல்லாம் முடியவே முடியாது, அதுக்கு நான் விடவும் மாட்டேன், வாங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு, மேடம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கோர்ட்டில் தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறணும், அதுக்கான ஸ்டே ஆர்டரும் மேடம், நீங்கள் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் போய் தான் ஆகணும் மேடம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், இங்கே நம்ம அபிராமிக்கு ரொம்பவே மனசு கவலையாக இருக்குது, இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம உசுறு தான் போகணும், நம்ம
இந்த வீட்டை விட்டு மட்டும் போகவே கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம துளசியும் சின்ன தம்பியும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. இப்போது எங்கள் முருகேசனை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கங்க, அந்த பவானின்ற ஒரு ஆளுக்கு நீங்கள் தானே பத்திரம் எழுதி கொடுத்தீங்க, அதாவது பொய்யான பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்கீங்க. இதனால் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை, எங்கள் வீட்டவே நாங்கள் இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் வந்து உண்மையை கோர்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எங்கள் வீட்டை இழக்கக்கூடிய நிலைமை வராது, வாங்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே பாருங்கம்மா, அப்படியெல்லாம் நான் எந்த பத்திரமும் எழுதலை, நான் வரவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சின்ன தம்பியுமே எவ்வளோ தூரம் சொல்லி கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பத்திரம் எழுதுகிற முருகேசன் வந்து நான் வரவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்கே அபிராமி கிட்ட லஞ்சமாக பணம் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதுவும் பவானிக்கு பயந்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போது அந்த டெலிவரி ஆச்சு இல்லையா, அந்த லேடிக்கு இப்போ ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க, இந்த யார் முருகேசனை கூப்பிடுறாங்க. உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அவங்க ஒய்ஃபை பார்த்து பேசுகிறதுக்காகவும் போகிறாங்க. கூடவே நம்ம துளசியும் சின்ன தம்பியும் போகிறாங்க. இப்போது துளசியை பார்த்ததுமே இங்கே அந்த லேடி வந்து ரொம்பவே நன்றிங்க, நீங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என்னால் நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுத்திருக்க முடியாது. நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்தில் இருந்து தள்ளுவண்டியிலேயே என்னை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிங்க. உங்கள் புண்ணியத்தில் தான் நான் இப்போ உயிரோடவே இருக்கேன், என் குழந்தையும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. அதே சமயம் முருகேசன்கிட்டையும் சொல்கிறாங்க, ஏங்க இவங்க இல்லைன்னா நீங்கள் என்னை உயிரோடவே பார்த்துருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே முருகேசனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நான் சொல்கிறது தான் உண்மை, அவங்க ரொம்பவே ரிஸ்க் எடுத்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம முருகேசன் இருந்துட்டு நம்ம பொண்டாட்டியையும் குழந்தையையும் காப்பாற்றிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம நன்றி கடனாக ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சின்ன தம்பியையும் துளசியையும் தனியாக கூட்டிகிட்டு வந்து அந்த பத்திரத்தை எழுதுனது நான் தான், டூப்ளிகேட்டாக எழுதி தந்ததும் நான் தான், நீங்கள் எங்கே வந்து சொல்ல சொன்னாலும் சொல்கிறேன், எதுக்காகனா என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அதனால் மட்டும் நான் இந்த உதவி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம துளசிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக வாங்க, நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகணும், அத்தைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டில் நீங்கள் உண்மையை சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க நம்ம துளசி. அதுக்கப்புறம் இங்கே முருகேசனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் இங்கே போலீஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக இடத்த காலி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துளசி சொல்லவும், துளசியை பார்த்ததுமே நம்ம அபிராமி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வா துளசி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் அந்த பொய்யா பத்திரம் எழுதுனாங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்க வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பவானியும் அந்த தலைவனும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. முடிஞ்சு சோழி அப்படின்ற மாதிரி தான். இப்போது அந்த முருகேசன் இருந்துட்டு எல்லார் முன்னாடியுமே உண்மையை சொல்கிறாங்க. டூப்ளிகேட்டாக பத்திரம் எழுதுனது நான் தான், எனக்கு பணம் கொடுத்தாங்க, அதனால தான் நான் எழுதி கொடுத்துட்டேன், நான் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகேசன் வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அபிராமியோட லாயர் இருந்துட்டு, மேடம் நம்ம இதை கோர்ட்டில் அதாவது ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பண பிரச்சனை, அதாவது 80 லட்ச ரூபா நீங்கள் கடனாக வாங்கின மாதிரி இந்த பவானி சொன்னா இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் நம்ம பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமா சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அபிராமிக்கு சாதகமாக அந்த முருகேசனுமே இங்கே சாட்சி சொல்லவும், இங்கே நான் அதாவது ஜட்ஜ் இருந்துட்டு தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை அனுபவிக்கணும், சரியான தண்டனையை நான் கொடுக்க தான் போகிறேன், இந்த வீடு உங்களுடையது தான் அபிராமி அவர்களே, நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம், நீங்கள் அவர்கிட்ட 80 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கலைன்றத ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜுமே சொல்கிறாங்க. பொய் சொன்னதுக்கு காரணமாக அதே சமயம் அபிராமியோட குடும்பத்தை அலைய விட்டதுக்கும் நீதிக்கு எதிராக செயல்பட்டதுக்கும் உங்களுக்கு சரியான தண்டனையை நான் வழங்கணும், உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் அபராதமும் 5 வருஷம் ஜெயில் தண்டனையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பவானி ரொம்பவே பயப்படுறாங்க. இங்கே சிவகாமி கிட்ட நான் அப்போவே சொன்னேன், இப்போ அபிராமி அம்மாவை எதிர்த்து இப்போது நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக வராங்க. இங்கே சிவகாமி பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அபிராமியை எப்படியாவது அரண்மனையை விட்டு வெளியே தள்ளிடலான்னு பார்த்தா அது நடக்காமல் போயிடுச்சே, என்னைக்கு தான் நான் நினச்சது நடக்க போகுதோ
அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இப்போது அபிராமியும் நம்ம துளசியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அபிராமி வந்து சிவகாமி கிட்ட எப்போவுமே நேர்மையாக இருக்கணும், இப்படி தப்பான முறையில் தப்பான வழியில் செயல்பட்டோம் அப்படின்னா அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமியும் துளசியும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது அபிராமி துளசியை அணைச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ இந்த குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, இந்த ஊருக்காகவும் நீ இருக்கணும், நீ தான் இந்த வீட்டோட நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசவும் சூடாமணிக்கும் அவங்க அம்மா அவங்க அப்பாக்குன்னு எல்லாருக்குமே பயங்கரமாக கடுப்பாகுது. துளசியுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ சின்ன தம்பிக்குமே நன்றி சொல்கிறாங்க நம்ம அபிராமி. என்னம்மா நன்றி சொல்லி என்ன மூணாவது ஆளாக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லவும், அப்படி இல்லை சின்ன தம்பி, நீயும் துளசியும் போயிட்டு கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.